வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்க்கடலில் அமுதம் எடுக்க திருமால் ஆமையா இருந்து உதவினார். தன்னால் தான் என்ற அகந்தையில் திருமால் சுற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது கடலில் ஆமையாக சுற்றி கொண்டு எல்லா உயிர்களுக்கும் அச்சத்தை விளைவித்தார். அவ்வாமையை அழித்து திருமால் அகந்தையை நீங்கி ஆமையின் ஓட்டினை வெண்டலை மாலையிடையே கோர்த்தணிந்தார். திருமால் குற்றம் நீங்கி ஜோதிலிங்கத்தை வழிபாடு செய்து மெய்யன்பும் வைகுந்த பதவியும் அவர் அருள் செய்ய பெற்றனர். அச்சிவலிங்கத்தை கச்சபேசன் எனும் திருப்பெயர் விளங்கவும் என்றும் அதன் கண் விளங்கவும் காசியின் அவ்விட சிறப்புறவும் வரவேண்டிய திருமாலுக்கு சிவபெருமான் அவற்றை வழங்கினார். கச்சபேச பெருமானை எண்ணினோரும் சென்று கண்டவரும் இவ்வுலகத்தில் துன்பம் நீங்கி இன்பம் பெற்ற முடிவில் முத்தியை பெறுவர். 8 கை உள்ள சரஸ்வதி இங்கு சிவனை வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவில் தேவார வைப்பு தலமாகவும் காஞ்சி புராணத்தில் தனி படலமாக சொல்லப்பட்டு காணப்படுகிறது. ஓம் நமச்சிவாய.